அழகே அழகு சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல நம்ம மதி இருந்துட்டு லக்ஷ்மியும் ராகவனும் என்ன சொன்னாலையும் காதில் போட்டுக்காம நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருந்துட்டு பார்த்தீங்களாங்க, நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், கொஞ்சமாவது அவள் காதில் வாங்குறாளாம் பாருங்க, மறுபடியும் அதே வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் ஒருத்தையே சமையல் கட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ கூட மாட ஏதாச்சும் செய்யலாமில்ல, எதுவுமே செய்யாமல் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா பாருங்களேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. மலர் இருந்துட்டு அவள் இவ்வளோ நேரம் மதி வேலை செஞ்சுட்டு தான் அத்தை போச்சு. இங்கே பாருங்க, காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்ததே மதி தான். அதை வச்சு நான் ஈஸியாக சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடுறேன். அவங்க கிளாஸ் அவங்கள நடத்த விடுங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இதெல்லாம் உன்னோட சப்போர்ட்னால தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, நீ எல்லாம் இப்படியே இருக்க, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, நம்ம மதிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி எனக்கு தான் சமையல் கட்டியே கதின்னு போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி உன்னை சமையல் கட்டில் வச்சு உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லாமல் சொல்கிறியா, நீ நேரடியாக கூட சொல்லலாத்த, ஆனால் வேண்டாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம மலர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராகவன் ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாத்தியடி, நீ பேசின பேச்சில் உன் மாமா எதுவுமே பேசாமல் போகிறாரு, அவர் பேசலன்றதுக்காக நான் சொன்னது உண்மை இல்லைன்னு ஆயிடாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ நீட்டுக்கு உனக்கு வாயாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.